எருசலேம் நகரத்தில் ஒரு பதற்றமான காலம். அந்நகரின் அரசனாக இருந்த ஏரோது ராஜா கிறிஸ்தவர்களை துன்புறுத்தத் தொடங்கினார். பலர் கைது செய்யப்பட்டனர். அந்த சூழலில் இயேசுவின் சீடரான பேதுருவும் கைது செய்யப்பட்டார். பேதுரு இரும்புச் சங்கிலியால் கட்டப்பட்டு இரு படையினருக்கிடையில் சிறைச்சாலையில் இருந்தார். வெளியே பல காவலர்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தனர். மனிதரால் எந்த வழியும் இல்லை போல தோன்றியது. ஆனால் தேவனுடைய மக்கள் அமைதியாக இல்லை. அவர்கள் ஒரு வீட்டில் கூடி பேதுருவுக்காக இரவு முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருந்தனர். அந்த இரவு சிறைச்சாலையில் திடீரென்று ஒரு ஒளி பிரகாசித்தது. கர்த்தரின் தூதன் பேதுருவின் அருகில் தோன்றினார். எழுந்திரு என்றார் தூதன். அந்த சமயத்தில் பேதுருவின் சங்கிலிகள் தானாகவே கழன்று விழுந்தன. கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறந்தன. காவலர்கள் எதையும் அறியவில்லை. தூதன் பேதுருவை வெளியே அழைத்துச் சென்றார். நகரின் பெரிய இரும்பு வாசலும் தானாக திறந்தது. அவர்கள் வெளியில் வந்ததும் தூதன் மறைந்து விட்டார். அவர் உடனே ஜெபித்துக் கொண்டிருந்த விசுவாசிகளிடம் சென்றார். அவர்கள் கதவை திறந்து பார்த்ததும் பேதுருவைக் கண்டு அதிர்ச்சி மற்றும் மகிழ்ச்சி அடைந்தனர். கதையின் பொருள்: மனிதனால் முடியாததை தேவன் ஒரு கணத்தில் செய்ய முடியும். நாம் நம்பிக்கையோடு ஜெபித்தால் அவர் நம்மை எந்த சங்கிலியிலிருந்தும் விடுவிக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.